நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் நேற்று இரவு காலமானார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். நடிகர் டேனியல் பாலாஜி காலமானார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன், பைரவா, வடசென்னை, பிகில் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த டேனியல் பாலாஜி நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார். இந்நிலையில் சென்னை திருவான்மியூரில் வசித்து வந்த நடிகர் டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்ட காரணத்தினால் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவர் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள அந்த மருத்துவமனையில் உயிரிழந்த அவர் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அவரது இறந்து வளர்ந்த அந்த இல்லத்திற்காக இன்று காலை அஞ்சலிக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தார். மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி மறைந்த நடிகர் முரளியின் சகோதரரும் ஆவார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய சித்தி எனும் தொடர் மூலமாக நடிகராக அறிமுகமான இவர் 2003 வெளியான ஏப்ரல் மாதத்தில் இந்த திரைப்படம் மூலமாக திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமானார். இந்நிலையில் காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட அந்த கால வெற்றி திரைப்படங்கள் பலவற்றிலும் அவர் நடித்திருக்கின்றார். இருந்த போதிலும் சில வருடங்களுக்கு முன்பு வெளியாகிய வடசென்னை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த தம்பி என்னும் கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதே போன்று இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். அதே போன்று நடிகர் டேனியல் பாலாஜி சென்னை ஆவடியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்ற அம்மன் ஆலயம் ஒன்றையும் பெற்றிருக்கின்றார். அதே போன்று டேனியல் பாலாஜி அவர் மரண செய்தியை அறிந்து நேரடியாக அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த கொட்டிவாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு பல திரைப்பிரபலங்களும், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கௌதம் வாசுதேவ் மேனன், அமீர், வெற்றிமாறன், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் போன்ற பல திரைப்பிரபலங்களும் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வந்தனர். அதே போன்று டேனியல் பாலாஜியின் மறைவுக்கு சமூக வலைதளங்களிலும் அவரது ரசிகர்களும் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மறைந்த டேனியல் பாலாஜியின் கண்கள் தானம் செய்யப்பட்டு அஞ்சலிக்காக தற்போது சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு திரைப்பிரபலங்களும் அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை சென்னை ஓட்டேரி பகுதியில் உள்ள அரசு மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த தகவல் வெளியாக உள்ள நிலையில் தற்போது அவருடைய உடல் அஞ்சலிக்காக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி யுவராஜ், உங்க தகவல்களுக்கு நன்றி.